கோவை ஒப்பணக்கார வீதி அத்தர் ஜமாத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஈகை திருநாள் எனப்படும் ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவையிலும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ஒப்பணக்கார வீதியில் உள்ள அத்தர் ஜமாத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமிய மாதங்களில் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் குர்ஆன் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டது என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான நோன்பு இருத்தலை ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ஷவால் மாதம் பிறக்கும் தினத்தை ரமலான் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றனர். சிறப்பு தொழுகைக்கு பின்பு பித்ரா எனப்படும் தங்களுக்கு விருப்பமான பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுத்தும் ஈகை திருநாளை கொண்டாடி வருகின்றனர். கோயமுத்தூர் அத்தார் ஜமாத்தினுடைய தலைவர் டாக்டர் பீர் முகமது ஆகிய நான் உலக மக்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கோயமுத்தூர் அத்தார் ஜமாத் குடும்பத்தின் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ ஏக இறைவனின் பிரார்த்தித்தவனாக எங்களுடைய இரு பெருநாட்களில் ஒன்றான இந்த ஈதுல் ஃபித்ரு இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கடந்த 30 நாட்களாக நோன்பு நோற்றிருந்து